ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் ஃபோன்பேயில் வந்து நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ஒரு எரர் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த எரர் வரதுக்கான ரீசன் என்ன, இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் ஐடியா வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to our channel, then never miss any updated videos from our channel. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணும்போது எப்படி வந்து இந்த எரர் ஷோ ஆகுது அப்படிங்கிற ஒரு லைவ் டெமோ உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அதற்கான சொல்யூஷன் நான் சொல்கிறதுக்கான ப்ராசஸ்க்கு நான் போகிறேன். சரி, ஃபஸ்ட்டு வந்து ஃபோன்பே ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இது ஹோம் செக்ஷனில் இருக்கும். ஓப்பன் பண்ண உடனே அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாட்டம் சைடில் மை மணி அப்படின்ற செக்ஷன் இருக்கும், ஃபோர்த்தாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேமெண்ட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த இடத்துல பார்த்துட்டிங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ்னு இருக்கும் ஃபஸ்ட்டாக, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதன் அடுத்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த பேங்க்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்துட்டிங்க அப்படின்னா இவர் மொபைல் நம்பர் ஆன் ஃபோன்பே இஸ் லிங்க் டு மல்டிபிள் கஸ்டமர் ஐடிஸ் அட் த பேங்க் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பேங்க்கை தான் கான்டாக்ட் பண்ணி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, இதற்கான ரீசன் வந்து நான் சொல்லிடுறேன் எதனால் அப்படி வருது அப்படின்னு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வந்து இந்தியன் பேங்க் வந்து ஆட் பண்ணேன். ஸோ இந்தியன் பேங்க் இந்த பேங்க்கை நான் இப்போ ஆட் பண்ண பார்த்துட்டிங்க. ஸோ இந்த பேங்க்கில் வந்து நான் வந்து 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 அக்கௌண்ட்டுக்கும் வந்து சேம் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற செக்ஷனில் ஒரு ஆல்ரெடி நான் இந்தியன் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லோகோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டேன். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா அகைன் வந்து நியூவாக ஒரு அக்கௌண்ட் என்னால் வந்து ஆட் பண்ண முடியல, சேம் அதே பேங்க்கில் இருக்கிறதுனால அந்த அக்கௌண்ட்டும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணேன் பார்த்தீங்களா, சேம் இந்த பேங்க்கில் ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணும்போது கொடுத்தேன், மொபைல் நம்பர் கொடுத்தேன் ஓப்பன் பண்ணேன். ஸோ அதனால் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண அந்த பேங்க்கை மட்டும் நான் ஆட் பண்ணிட்டேன். இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு செகண்டாக ஓப்பன் கூட இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து என்னோட மொபைல் நம்பர் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த அக்கௌண்ட்டு தான் வந்து என்னால் ஆட் பண்ண முடியாது. மற்றபடி ஃபஸ்ட்டாக நான் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்லாம் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ரீசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த பேங்க் இருக்குது அப்படின்னா இந்த பேங்க்கில் வந்து 2 அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கலாம். சப்போஸ் அந்த பேங்க்லேயே 2 அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த 2 அக்கௌண்ட்டுக்கும் சேம் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி எரர் வரும். இப்போ நான் லைவாகவே உங்களுக்கு காமிச்சேன். எகைன் கூட பாருங்கள், ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறேன். சேம் அதுவே பேங்க் நேம் வந்து டைப் பண்ணுறேன், ஆட் கொடுக்குறேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரியான ஒரு எரர் தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எரர் வருது அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸோட லிங்க் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இதே பார்த்தீங்க அப்படின்னா லைவ் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், இதற்கு மேலே ஒரு அக்கௌண்ட்டை நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு. அது கீழே பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 2 அக்கௌண்ட் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த 2 அக்கௌண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சேம் மொபைல் நம்பர் தான், அதாவது டிஃப்ரெண்ட் பேங்காக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் வந்து 2மே ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட்டான பேங்க்காக இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து லக்ஷ்மி விலாஸ் இருக்குது அப்படின்னா அடுத்து வந்து இந்தியன் பேங்க் இருக்குது. ஸோ அடுத்து வந்து இந்த எஸ்பிஐ, கனரா பேங்க், யூனியன் பேங்க் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ் இருந்தது அப்படின்னா எல்லா பேங்க்கும் நீங்கள் வந்து சேம் மொபைல் நம்பரை வந்து கொடுக்கலாம், எந்த ஒரு எரரும் வராது. இது வந்து என்னோடய ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சேமாக இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி இந்தியன் பேங்க் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பேங்க்கை எகைன் நான் வந்து ஆட் பண்ணும்போது தான் அந்த மாதிரியான எரர் வருது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சேம் பேங்க்கு தான் வந்து இன்னொரு அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த அக்கௌண்ட் நான் வந்து ஆட் பண்ணும்போது ஆட் ஆகலை. ஸோ இதுதான் ரீசனாக இருக்கும், சேம் இந்த எரர் உங்களுக்கு வந்தது அப்படின்னா. ஸோ அதனால் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் வேறு மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எரர் வராது, நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன். இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய ஆன்லைன் சீரிஸன் போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கன் கிரியேட் ஆகும், அந்த ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.